அனைவருக்கும் இந்நாள் பொன்னாளாக இருக்க இறைவனே வேண்டுகிறேன். பார்க்க போகிறது கப்பை பிரியாணி, அதாவது மரவள்ளி கிழங்கு பிரியாணி. பிரியாணினா நம்ம அரிசியெல்லாம் போட்டு செய்ய மாதிரி உள்ள பிரியாணி இல்லை. இது வந்து கேரளாவில் உள்ள ஒரு ஃபேமஸான ரெசிபி. இதில் அவங்க பீஃப் போட்டு தான் கூடுதல் பண்ணுவாங்க, இல்லை சிக்கன் போட்டும் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடேரியன் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சும்மா அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக இதை வந்து டின்னருக்கோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ சும்மா அப்படியே சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டான ஒரு சூப்பர் கப்பா பிரியாணி. இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இதில் 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து குக்கர்லேயே இது வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கலாம், சீக்கிரமாக வேலை முடியும். எனக்கு இந்த கப்பா பிரியாணியில் பெரிய பிரச்சனையானது இந்த கிழங்கு வந்து வேகவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க உப்பு முதவே போட்டதுனால வேகாமல் இருந்திருக்கோன்னு. ஆனால் நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். கிழங்கு வாக்கு வந்து வேகவே செய்யாத ஒரு கிழங்கு எனக்கு நெகி கிடச்சிது. நீங்கள் வந்து கிழங்கு நல்லா குழைவாக வேக வச்சுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பில் இன்னொரு சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து முதல்ல வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அடி பிடிக்காது. நான் வந்து முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதுக்கு பச்சை ஸ்மெல் போன பிறகு ஒரு 1.5 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் வதக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 2 தக்காளி, சின்ன சைஸில் 2 தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எங்கிட்ட தக்காளி இல்லாததுனால கடைசியாக கொஞ்சம் லைம் பிழிஞ்சு ஊற்றி தான் இதில் அந்த புளிப்பு டேஸ்ட்டை கொண்டு வந்தேன். நீங்கள் கண்டிப்பாக தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு ரொம்ப சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 எண்ணம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 1-1.5 போட்டால் போதும். இப்போ நான் தண்ணி ஊற்றுனது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடியில் பிடிக்க மாதிரி இருந்துச்சு, அதுக்கு தான். நீங்கள் வெங்காயத்தை முதவே போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா குழைவாக வேக வச்சுக்கணும். அது சப்போஸ் வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சு விட்டுக்கணும் தக்காளியை. அதுக்கப்புறமா இதில் தேவையான பொடியெல்லாம் போட்டுடலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் கூடுதலாக சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி இவ்வளவும் போட்டிருக்கேன். பெருஞ்சீரக பொடி இல்லைனா நீங்கள் சிக்கன் மசாலாவாக கொஞ்சம் கூடுதல் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன், அதாவது மிளகு பொடி. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், மிளகு எல்லாம் போடும்போது நல்லா காரம் வந்துடும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து உங்களுக்கு காரம் எப்படியோ அந்த கணக்குக்கு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அந்த பொடிக்குள்ள பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லூஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு கிழங்குக்கு கூட அந்த மசாலாலாம் ஒட்டும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். அது இல்லை, நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதை ஊற்றிக்கோங்க. அது ஊற்றினாலும் இன்னும் நல்லது. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் போடணும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கணும். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் போடணும்னு தோணிச்சு, கிழங்குலேயும் உப்பு குறைவாக தான் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்கன்னா அது போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எங்களுக்கெலாம் அந்த தேங்காய் போட்டால் இன்னும் பிடிக்கும், அதனால நாங்கள் தேங்காய் போட்டு தான் சாப்பிடுவோம். கடைசியாக அந்த வேக வச்ச கிழங்கு போட்டுக்கணும். எனக்கு வந்து கிழங்கு வேகவே இல்லை. நான் கடைசியாக தண்ணி ஊற்றுனது கூட அந்த கிழங்கு வேகாததுனால தான். உங்களுக்கு கிழங்கு நல்லா வெந்திருந்துன்னா அதே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். வெந்து நம்ம அதிலேயே வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு அந்த தண்ணியோடையே அப்படியே ஊற்றிட்டாலே போதும். பாத்திரத்தில் போட்டு அது வேகாததுனால நான் 2வது குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசிலுக்கு போட்டேன். அதுக்கப்புறமா இப்படி தான் கொட்டை கொட்டைன்னு முழிச்சிட்டு இருந்தேன் அந்த கிழங்கு. பொடியெல்லாம் போட்டுட்டு கிழங்கு போடுறதுக்கு முன்னாடி நான் தண்ணி ஊற்றுனது கூட இந்த கிழங்கு இந்த அளவுக்கு வேகாமல் இருந்ததுனால தான். அது ரொம்ப ட்ரையாக நான் வடித்து எடுத்துட்டேன். நீங்கள் வந்து நல்லா வேகக்கூடிய கிழங்காக இருந்து நல்லா வெந்திருந்துன்னா அதுலேயே மசிச்சு போடும்போது அதில் இருக்க தண்ணியே போதும். அந்த பொடி போட்ட பிறகு 2வது தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையே இல்லை. இன்றைக்கி நமக்கு வாய்ச்சது இவ்வளோதான்னு மனசை தேத்திட்டு சாப்பிட்டுட்டோம். மற்றபடி இந்த மசாலா, அந்த டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதே மாதிரி தக்காளி போட்டு பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு இதை விட நல்லா இருந்துச்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக நான் வந்து தக்காளி போடாததுனால கொஞ்சம் லைம் புழிஞ்சு ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லிக்கீரையும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இவ்வளோதான் அந்த கப்பை பிரியாணி. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மீன் குழம்புக்கு கூடயுமே வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நாங்கள் இதை டின்னருக்கு தான் சாப்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து மீன் சாப்பிட மாட்டேன். அதனால் சாதத்துக்கு கூட மோர் ஊற்றி சாதத்தில் கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாக மோரை கலக்கி அதை ஊற்றி கஞ்சி மாதிரி இதை பக்கத்தில் வச்சு சாப்பிடும்போது அதுவுமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த கப்பை பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதை சும்மா அப்படியே சாப்பிட்டீங்கன்னா மேலே கொஞ்சம் மல்லிக்கீரையும் கொஞ்சம் பச்சை வெங்காயமும் தூவிட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.